அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாட்களாக தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்களுடைய விரைவில் நிகழ இருக்குதுங்க. அந்த வகையில உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும், கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மிதுனராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த நாட்களாக அமையிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த புதன் 5ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த 5ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால மிதுன ராசி சேர்ந்த கலை தொழில் மற்றும் ஆபரண பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எப்படியும் பணம் கிடைத்துவிடும், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் இக்காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வெற்றி வாய்ப்புகளை பள்ளி எடுத்துக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் என்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசியினருக்கு இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மிதுன ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உஷ்ண கிரகமான செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். அதே போல தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியாகவும் சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரலாம். ஆனா தற்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க.
அதே போல் இந்த வாரத்தில் வருமானம் மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமாகவும் அமைய இருக்குது. நீங்கள் சொல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கூட கிடைக்கலாம். இந்த மாறுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. மாறுதலின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கி கூட்டாளிகள் உங்களுக்கு முழு உறுதுணையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் என்ன ஒரு செயலை செய்தாலும் அவற்றில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் இருக்கு என்பதால் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனது சொந்த வீட்டில் இருக்கும் போது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தற்போது சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிறாரு. எனவே வரன்கள் வாசல் தேடி வர இருக்குதுங்க. அதே போல் திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இது நாள் வரை தள்ளி போன திருமணம் இந்த வாரத்தில் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்லும் வாய்ப்புகளும் உருவாகலாங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டம் எதுங்க என்றாலும் கூட தற்போது சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல், அதன் காரணமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடைய பகை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் எல்லா விதத்திலும் அதிக கவனம் தேவை என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினம் சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. சூரிய குல ஸ்ரீராமரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.